இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சுங்காய் பக்காப் இடைத்தேர்தலில் நேரடி போட்டி. பினாங்கு நிபோங்தபால் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுங்காய் பக்காப் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பானுக்கும் பரிகத்தான் நேஷனலுக்கும் நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது. இன்று காலையில் நடைபெற்ற வேட்புமனு தாக்கலில் அமினுடின் பாக்கி கல்விக் கழகத்தின் வட பிராந்தியத்திற்கான முன்னாள் இயக்குனர் 60 வயது டாக்டர் ஜோஹாரி அரிஃபின் ஒற்றுமை அரசாங்கத்தின் சார்பில் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளராக களம் இறக்கப்பட்டுள்ளார். பரிகத்தான் நேஷனல் வேட்பாளராக பாஸ் கட்சியின் நிபோங்தபால் தொகுதியின் உதவி தலைவர் 56 வயது அபிடின் இஸ்மாயில் போட்டியிடுகிறார். சுங்காய் பக்காப் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று காலையில் நிபோங்தபால் டேவான் சர்பகுனா ஜாவி மண்டபத்தில் நடைபெற்றது. காலை 10 மணியுடன் வேட்புமனு தாக்கல் முடிவடைந்து தேர்தல் நிர்வாக அதிகாரி கைருல் நிசாம் ஹஷிம் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் பெயர்களை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இருவர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் எந்தவொரு வேட்பாளரின் வேட்புமனுவும் நிராகரிக்கப்படவில்லை. முன்னதாக பக்கத்தான் ஹரப்பான் மற்றும் பரிகத்தான் நேஷனல் ஆகியவற்றின் ஆதரவாளர்கள் தங்கள் கட்சி கொடிகளை ஏந்திக் கொண்டு தத்தம் வேட்பாளருடன் புடைசூழ வேட்புமனு தாக்கல் மையத்திற்கு வந்திருந்தனர். இந்த இடைத்தேர்தலுக்கான வாக்களிப்பு வரும் ஜூலை 6ஆம் தேதி நடைபெறுகிறது. கடந்த 3 தவணை காலம் பக்கத்தான் ஹரப்பான் கைவசம் இருந்த சுங்காய் பக்காப் சட்டமன்ற தொகுதி கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பரிகத்தான் நேஷனல் சார்பில் போட்டியிட்ட பாஸ் கட்சி வேட்பாளர் நோர் ஜம்ரி லத்தீப் கைப்பற்றினார். கடந்த மே 24ஆம் தேதி அவர் காலமானதை தொடர்ந்து இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்த இடைத்தேர்தலில் 39,279 பதிவு பெற்ற வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர். கிரிப்டோ நாணய முதலீடு திட்டம் சம்பந்தப்பட்ட கக்காவ் எனப்படும் முதலீடு தொடர்பாக நடந்த மிகப்பெரிய மோசடியில் 8 சம்பவங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகம் கூறுகிறது. இந்த மோசடியில் மொத்தம் 35 லட்சம் வெள்ளிக்கும் அதிகமான தொகை சம்பந்தப்பட்டுள்ளதாக புக்கிட் அமான் தலைமையகத்தின் வர்த்தக குற்றப்புலனாய்வு துறை இயக்குனர் டத்தோசரி ரம்லி மொஹமாட் தெரிவித்தார். இந்த மோசடி தொடர்பில் பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் வணிகங்களில் சம்பந்தப்பட்டுள்ள தரப்பினரின் 22 வங்கி கணக்குகளை போலீசார் ஆராய்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கட்சி தாவல், கட்சியின் விதிமுறைகளை மீறுதல் போன்ற குற்றத்திற்காக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டு அவர் தொகுதியை காலி செய்ய வேண்டும் என்று கட்சி உத்தரவிட்டாலும் அது குறித்து தீர்க்கமாக முடிவு எடுக்கும் உச்ச அதிகாரம் நாடாளுமன்ற சபாநாயகருக்கு மட்டுமே உண்டு என்று சட்ட வல்லுநர் ஒருவர் கூறுகிறார். கட்சி தாவல் மற்றும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது தொடர்பில் சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினரை நீக்குவதற்கோ அல்லது தொகுதியை காலி செய்யவோ பரிந்துரை செய்யும் உரிமை அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இடம்பெற்றிருந்த கட்சிக்கு உண்டு. ஆனால் சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதியை காலி செய்ய வேண்டுமா அல்லது வேண்டாமா என்பது குறித்து முடிவு எடுக்கும் உச்ச அதிகாரம் நாடாளுமன்ற சபாநாயகர் தான் ஸ்ரீ ஜோஹாரி அப்துல்லுக்கு மட்டுமே உண்டு என்று அரசியலமைப்பு சட்ட நிபுணரான பாஸ்டின் பியூஸ் வெண்டகான் தெரிவித்தார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு ஆதரவு நல்கியதற்காக பர்சத்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்யும்படி அக்கட்சியின் தலைமைத்துவம் நாடாளுமன்ற சபாநாயகருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருப்பது தொடர்பில் கருத்துரைக்கையில் அந்த சட்ட வல்லுநர் நடப்பு சட்டத்தை மேற்கோள் காட்டி பேசினார். நாடாளுமன்ற சபாநாயகர் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவை பொறுத்தே அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்துவதா இல்லையா என்பது குறித்து தேர்தல் ஆணையமான SPR முடிவு செய்யும். எனவே நாடாளுமன்ற சபாநாயகருக்கு உள்ள உரிமையை எந்தவொரு தரப்பினரும் கேள்வி எழுப்ப முடியாது என்று பாஸ்டின் பியூஸ் வெண்டகான் தெளிவுபடுத்தியுள்ளார். கடந்த ஜூன் 10ஆம் தேதி டீசலுக்கான இலக்குக்குரிய உதவித்தொகை அறிவிக்கப்பட்டு
டீசல் எண்ணெய் விலை உயர்த்தப்பட்டதைத் தொடர்ந்து புக்கிட் கயு ஹிதாம் அருகில் நாட்டின் எல்லைப் பகுதியில் உள்ள எண்ணெய் நிலையங்களில் அந்நிய நாட்டு வாகனங்களின் வருகை பெருவாரியாக குறைந்துள்ளது. தாய்லாந்து மலேசியா எல்லையையொட்டிய புக்கிட் கயு ஹிதாம் குடிநுழைவு சுங்கம் நோய் தடுப்பு சோதனை சாவடி மையத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் இது தெரியவந்துள்ளது. டீசல் விலை லிட்டருக்கு 2 வெள்ளி 15 காசுக்கு விற்பனை செய்யப்பட்ட போது உதவித்தொகை அடிப்படையில் கிடைத்த அந்த எரிபொருளை குறைந்த விலையில் வாங்குவதற்கு அண்டை நாட்டிலிருந்து அதிகமான வாகனங்கள் புக்கிட் கயு ஹிதாம் எண்ணெய் நிலையத்திற்கு வந்த வண்ணம் இருந்தன. எனினும் டீசல் விலை லிட்டருக்கு 3 வெள்ளி 35 காசுக்கு விலை நிர்ணயிக்கப்பட்ட பின்னர் அந்நிய நாட்டு வாகனங்களின் எண்ணிக்கை பெருவாரியாக குறைந்திருப்பதை ஆய்வுகள் காட்டுகின்றன. எனினும் அந்நிய நாட்டு வாகனங்கள் அதிக அளவில் இல்லாவிட்டாலும் இதனால் வர்த்தகம் பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லை என்று பெரும்பாலான எண்ணெய் நிலையங்களின் பொறுப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். சுங்காய் புலோ கம்போங் பாருவில் இன்று அதிகாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் தளவாட பொருட்கள் தயாரிக்கும் 2 தொழிற்சாலைகள் அழிந்தன. இத்தீச்சம்பவம் தொடர்பாக அதிகாலை 5-9 மணி அளவில் தீயணைப்பு மீட்பு படையினர் ஓர் அவசர அழைப்பை பெற்றதாக அதன் ஸ்லாங்கூர் மாநில இயக்குனர் வான் முகமது ரசாலி வான் இஸ்மாயில் தெரிவித்தார். சுங்காய் புலோ, புக்கிட் ஜெலுத்தோங், டமான்சாரா, ரவாங், கிளாங் உத்தாரா, சுபாங் ஜெயா ஆகிய நிலையங்களில் இருந்து 35 வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டதாக அவர் குறிப்பிட்டார். நாலாபுறமும் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை முழுமையாக அணைக்கவும் தீ மற்ற கட்டடங்களுக்கு பரவாமல் தடுக்கவும் முழு வீச்சில் ஈடுபட்ட வீரர்கள் காலை 6:17 மணி அளவில் தீயை முழுமையாக கட்டுப்படுத்தினர் என்று வான் முகமது ரசாலி தெரிவித்தார். தளவாடங்கள் தயாரிப்புக்குரிய தொழிற்சாலை கட்டடங்களில் 2 கட்டடங்கள் 90 விழுக்காடு அழிந்ததாக அவர் குறிப்பிட்டார். சாலையில் சென்று கொண்டிருந்த போலீஸ் வேன் மீது மரம் ஒன்று வேரோடு பெயர்த்து கொண்டு சாய்ந்ததில் அந்த வேனை செலுத்திய போலீஸ் கார்பரல் உயிரிழந்தார். இச்சம்பவம் நேற்றிரவு சபா லஹடத்தோ ஃபெல்டா நிலக்குடியேற்ற பகுதியில் நிகழ்ந்தது. போலீஸ் வேனின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிய 44 வயது போலீஸ்காரர் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக லஹாடத்தோ மாவட்ட போலீஸ் தலைவர் ஜுல்பஹாரின் இஸ்மாயில் தெரிவித்தார். பந்தாய் சஹாபாட் 16 கடலோர பகுதியில் பொது செயலாக்க பணிக்காக அந்த போலீஸ்காரர் வேனில் சென்று கொண்டிருந்த போது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக அவர் குறிப்பிட்டார். கொள்ளையடிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டு இருக்கலாம் என்று நம்பப்படும் அபாயகர ஆயுதங்களை வைத்திருந்த 3 ஆடவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று காலை 6:10 மணி அளவில் பொதுமக்கள் கொடுத்த தகவலை தொடர்ந்து ஈப்போ சுங்காய்சன்னாம் என்ற இடத்தில் சந்தேகத்திற்குரிய வாகனம் ஒன்றை தடுத்து போலீசார் சோதனை செய்தபோது அபாயகர ஆயுதங்கள் அந்த வாகனத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அபாங் ஜைனால் அபிடின் தெரிவித்தார். தவிர போலீசார் பயன்படுத்தும் சில சாதனங்களையும் அந்த காரிலிருந்து மீட்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். 3 சந்தேக பேர் வழிகளை கைது செய்தது மூலம் அண்மையில் ஈப்போவில் நிகழ்ந்த ஆயுதம் ஏந்திய சில கொள்ளை சம்பவங்களுக்கு தீர்வு காண முடியும் என ஏசிபி அபாங் ஜைனால் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.